கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஓய்வு நாளில் காலை வணக்கத்தை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுடைய கிருபை காருண்யம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இக்கட்டான நேரத்திலும் அவர் நம்மை கைவிடாமல் காத்து வழிநடத்தி வருகிறார். இந்த கொள்ளை வியாதி நம்முடைய இந்திய தேசத்திலும் உலகம் முழுவதையும் வியாபித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாம் அனைவரும் ஆலயத்தில் வந்து கூடி அவரை தொழுது கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு லாக்டவுன் அறிவிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த தடைகளின் நிமித்தமாக நாம் வீடுகளிலேயே கடவுளை ஆராதிக்க கடவுள் கிருபை செய்து வருகிறார். இந்த நிலைமையை கண்டிப்பாக ஆண்டவரால் மாற்றி அமைக்க முடியும். அதற்கு நாம் அவரிடத்தில் தொடர்ந்து ஜெபித்து முறையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய தேவைகளை அறிந்த தெய்வம் ஏற்ற நாளிலே இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக நீங்கி போகத்தக்கதாக கிருபை செய்வார். ஆகவே ஆண்டவரிடத்தில் இந்த காரியங்களுக்காக நாம் தொடர்ந்து தனிப்பட்ட முறையிலும் குடும்ப ஜெபத்திலும் கார்ப்பரேட் பிரேயராக கூட நாம் அனைவருமாக சேர்ந்து குழுக்களாக நாம் ஜெபித்து ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலையை நாம் பெற்று இந்த உலகத்தில் சந்தோஷமாக சமாதானமாக அவருக்கு ஏற்ற சாட்சியாக வாழ கடவுள் கிருபை செய்வாராக. உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் கடவுளுடைய நாமத்தினாலே. இப்பொழுதுமாய் இந்த நாளின் ஓய்வு நாளின் காலை ஆராதனையிலே நாம் பங்கு பெறுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள திரியேக கடவுளே, இந்த காலை வேளைக்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லி உம்முடைய கட்டளை சொல்லுகிறவனமாக 3ஆம் கட்டளையிலே நான் பார்க்கிறவனமாக இந்த நாளில் உண்மை ஆராதித்து தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த காணொலியின் மூலமாக எங்களை நீர் வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இம்மட்டுமாய் எபனேசராக இருந்து வழிநடத்தின தெய்வம் இன்றும் இந்த நாட்களிலும் இம்மானுவேலனாக இருந்து எங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை காருண்யம் எங்களை தொடர்ந்து காத்து வழிநடத்து சுவாமி. எங்களை உடைய பலத்த கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு விதமான இடர்பாடுகள், சஞ்சலங்கள், உபத்திரவங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நாங்கள் அலசடிப்பட்டவர்களாக வாழ்ந்தாலும் எங்களோடு நீர் இருக்கிறீர் என்ற சந்தோஷத்தோடு நிம்மதியோடு இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் உம்மை விட்டால் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ முடியாது சுவாமி. உம்முடைய அனுக்கிரகம், உம்முடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் எங்களுக்கு தேவை. இப்பொழுதுமாய் சுவாமி எங்கள் அனைவரையும் தலைமட்டமாய் தாழ்த்தி உடைய பாத்திரம் கொடுக்கிறோம். எங்களை இம்மட்டுமாய் நீர் போஷித்து பராமரித்து பாதுகாத்து ஜீவனோடு வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக மக்கள் இந்த வருடத்தில் எங்களோடு ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு உயிரோடு கூட இல்லை. கர்த்தாவை, அநேக மக்கள் கர்த்தருக்குள் நித்திரடைந்திருக்கிறார்கள். நாங்கள் ஜீவனோடு கூட இருப்போம் என்றால் நாங்கள் விசேஷித்தவர்கள் அல்ல சுவாமி. ஆனாலும் உடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தி வந்ததற்காகவும் வருவதற்காகவும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதுமாய் இந்த பரிசுத்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவரைக்குமாய் உடைய கிருபை காரணம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லாம் கர்த்தாவை நாங்கள் ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திர பலிகள் எல்லாவற்றையும் பிரியமாய் நீர் ஏற்று அங்கீகரித்து அடியனை மறைத்து நீர் வெளிப்பட்டு பேசி ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தையினால் நிரப்பி திருப்திப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தணும் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே எடுக்கிறோம். இந்த விண்ணப்பத்தை எங்கள் ஆண்டவர் மறும ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி 103வது ஞான பாடலை நாம் பாடுவோம். எல்லாருக்கும் மா உன்னத கர்த்தாதி கர்த்தரே. எல்லாருக்கும் மாவோன்னத கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவன் மனிதன் நீ வாழ்கவே, வாழ்க வாழ்க
கைஞர்காகவே மண்ணில் இறங்கி மரித்தீர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. பிசாசு பாவமூலகம் ஏற்றத்துருக்களே ஏற்றத்துருக்களே அழிந்து போக மீதியும் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. நீர் வென்ற படி நாங்களும் வென்றேறி போகவே வென்றேறி போகவே பரத்தில் செங்கோல் செலுத்தும் நீர் வாழ்கவே வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணோர்களோடு மண்ணுள்ளோர் என்றைக்கும் வாழ்கவே என்றைக்கும் வாழ்கவே பரமவாசல் திறந்தோர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. காலை ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். தி ஆர்டர் ஆஃப் மேட்டின்ஸ், பக்கம் 45. ஆண்டவரே என் உதடுகளை தீரந்தருளும், அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். கடவுளே என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய வீரைந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை பணிவோம் வாருங்கள், அவர் நம்மை உண்டாக்கினவர். கர்த்தர் பரத்துக்கேறின பண்டிகைக்கு பிந்தின ஞாயிறு இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கின்ற சங்கீதம், முதலாம் சங்கீதம், பாடல் புஸ்தகத்திலே 141வது பக்கம். Let us read Psalm 1 in a responsive manner. பாக்கியவான் எவன் பொல்லாதவரின் ஆலோசனையின்படி நடவாமலும், பாவிகளின் வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்காராமலும், கர்த்தரின் பிரமாணத்தில் மகிழ்ச்சியா இருந்து இரவும் பகலும் அவர் பிரமாணத்தை தியானிக்கிற மனுஷனே பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு
பருவ காலத்தில் கனி தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆதலால் பொல்லாதவர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்க மாட்டார்கள். நீதிமான்களின் வழியை கர்த்தர் கவனித்துக் கொள்வார், பொல்லாதவரின் வழி பாழாகும் என்பதே. கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசித்து கேட்போம். கர்த்தர் பருத்துக்கேறின பண்டிகைக்கு பிந்தின ஞாயிறு, சண்டே ஆஃப்டர் தி அசென்ஷன் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற வேத பாகங்களை நாம் வாசித்து கேட்போம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டு வாக்கியத்திற்கு பதிலாக புதிய ஏற்பாட்டில் உள்ள சரித்திர புஸ்தகமாகிய அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 26 வரை வாசிக்க கேட்போம். The first reading is taken from the Acts of Apostles chapter 1 verses 12 to 26. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலோமேயும் மத்தேயும் அல்வேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எண்ணப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரனும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே சீசர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாயிருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவருடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கெல்தமா எனப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவுது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற் கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சவா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டு பதிலாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் வாசித்து முடிந்தாயிற்று. அப்படி இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாவது நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 15 வரை கேட்போம். Today's epistle reading is taken from the first letter of St. John, chapter 5, verses 9 to 15. 1 John, chapter 5, verses 9 to 15. We accept man's testimony, but God's testimony is greater because it is the testimony of God, which He has given about His Son. Anyone who believes in the Son of God has this testimony in his heart. Anyone who does not believe God has made him out to be
liar, because he has not believed the testimony God has given about his Son. And this is the testimony: God has given us eternal life, and this life is in his Son. He who has the Son has life. He who does not have the Son of God does not have life. I write these things to you who believe in the name of the Son of God, so that you may know that you have eternal life. This is the confidence we have in approaching God, that if we ask anything according to his will, he hears us. And if we know that he hears us, whatever we ask, we know that we have what we asked of him. Here ends the epistle. அப்படி இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற சுவிசேஷ வாக்கியம் அது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 19 வரை வாசிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 19 வரை வாசிக்க கேட்போம். நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், அவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் போனானே அல்லாமல் அவர்கள் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தக்கவனல்லாத போது அவர்களும் உலகத்தல்லாதவர்கள், ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தார் அல்லாத போது அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குவேன். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் வாசித்து முடிந்தது. 48வது பக்கம். ஆண்டவரே, எங்கள் மேல் இரங்கும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளை வாசி கேட்டலாம். அதற்கு மறுபடியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்வனமாக உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை பயபக்தி அறிக்கை செய்வோம். பக்கம் 10. பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுந்தார். மரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை அவரது பரிசுத்தத்தில் வெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியினால் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி 97வது பாடலை நாம் பாடுவோம். சாங் நம்பர் 97. ஞான சுவிசேஷமே நன்மை தரும் நேசமே என்ற கீர்த்தனையை நாம் பாடுவோம். ஞான சுவிசேஷமே நன்மை தரும் நேசமே, ஞான சுவிசேஷமே நன்மை தரும் நேசமே,
தருணேசமே சத்திய வாக்கியமே சந்தோஷ வாக்கியமே சத்திய வாக்கியமே சந்தோஷ வாக்கியமே புத்தி ஆரோக்கியமே புண்ணிய சீலாக்கியமே புத்தி ஆரோக்கியமே புண்ணிய சீலாக்கியமே ஞான சுவிசேஷமே நன்மை தருணேசமே நீதி பிரசங்கமே நிமல நருள் தங்கமே நீதி பிரசங்கமே நிமல நருள் தங்கமே ஜோதி மிகும் துங்கமே துதி பெருகும் பொங்கமே ஜோதி மிகும் துங்க துதி பெருகும் பொங்கமே ஞான சுவிசேஷமே நன்மை தருணேசமே அஞ்ஞானத்தை அழிக்கும் அழகையிடனொழிக்கும் அஞ்ஞானத்தை அழிக்கும் அழகையிடனொழிக்கும் மெய்ஞானத்தை அழிக்கும் விளங்கி என்றும் செழிக்கும் மெய்ஞானத்தை அழிக்கும் விளங்கி என்றும் செழிக்கும் ஞான சுவிசேஷமே நன்மை தருணேசமே இயேசுவண்டையில் சேர்க்கும் எல்லா வீடலும் நீக்கும் இயேசுவண்டையில் சேர்க்கும் எல்லா வீடலும் நீக்கும் பேசும் பாவத்தை போக்கும் வேத மயூரை காக்கும் பேசும் பாவத்தை போக்கும் வேத மயூரை காக்கும் ஞான சுவிசேஷமே நன்மை தருணேசமே ஞான சுவிசேஷமே நன்மை தருணேசமே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் பரத்துக்கு ஏறின பண்டிகை பிந்தின ஞாயிறு, அதோடு கூட கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின் வரும் 6ஆம் ஞாயிறு, இந்த இரண்டையும் சேர்த்து இந்த நாளிலே நாம் ஆசரிக்க இருக்கிறோம். சண்டே ஆஃப்டர் அசென்ஷன். இந்த நாளுக்கு என்று தியான பாகமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 26 வரை நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்டிருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள திரியேக கடவுளே, வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக எங்களை பலப்படுத்தி வாழ்வழித்து வருகிறவரே, உம்மாலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. உம்முடைய நித்தியமான வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு பேசி நித்திய வாழ்வுக்கு என்று எங்களை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் நித்தியரே, உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.
எங்களை தொடர்ந்து நீரே பலப்படுத்தும். ஆசீர்வதியும். மடியில் மறைத்து நீர் பேசி எங்களை பலப்படுத்தும். உமக்கு ஏற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ கிருபை செய்தீர்கள். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமான உடன் விசுவாசிகளே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 12 முதல் 26 வரை உள்ள இந்த பிரசங்க பகுதிக்கு ஒரு தலைப்பு, ஏக சிந்தையோடு கூடிய கடவுளின் திருப்பணி, யுனானிமிட்டி இன் காட்ஸ் மிஷன். கடவுளுடைய ஊழியத்தில் ஈடுபடுகின்ற ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணாதிசயம், இருக்க வேண்டிய குணாதிசயம் ஒன்னஸ், ஒன் அக்கார்ட், யுனானிமிட்டி இன் காட்ஸ் மிஷன். ஏக சிந்தையோடு கூட, ஒரு மனதோடு, ஒற்றுமையோடு கடவுளுடைய ஊழியத்தை செய்ய கடவுள் அழைக்கின்ற ஒரு அழைப்பு. அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ கடவுள் அழைக்கிறார். அந்த அழைப்பை பெற்ற ஆதி அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் ஆதி விசுவாசிகளும் கடவுளுக்கு உகந்த சாட்சிகளாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த ஒரு மனத்தை அவர்கள் பின்பற்றினார்கள். அந்த ஒரு மனதோடு அவர்கள் செய்த ஊழியத்தை கடவுள் அளவில்லாமல் ஆசீர்வதித்து அதன் மூலமாக திருச்சபை பலுகி பெருகி வளர்ந்து வந்தது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோக வாழ்க்கையிலே அவர் மனுமக்கள் அனைவரையும் ரட்சிக்க தன்னுடைய ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு அவர் 40 நாள் காட்சியளித்து அவர்களுக்கு தான் உயிர்த்தெழுந்த அந்த காரியங்களை விளக்கி சொல்லி, வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா காரியங்களையும் விளக்கி சொல்லி அவர்களோடு தங்கி தாபரித்து பின்பு பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். கடந்த வியாழக்கிழமை 13ஆம் தேதி இந்த ஒரு கர்த்தர் பரத்துக்கு ஏறின இந்த நிகழ்வை உலகமெங்கும் உள்ள திருச்சபைகள் ஆசரித்தனர். தற்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில லாக்டவுன் இருக்கின்ற காரணத்தினால இது ஒருவேளை திருச்சபையாக கூடி இந்த நிகழ்வை நாம் ஆசரிக்க முடியாவிட்டாலும் இந்த காரியம் நடந்தது. அதன் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு தான் இன்றைய பிரசங்க பகுதி. இதன் மூலமாக நாம் 3 காரியங்களை இப்பொழுது நாம் தியானிக்கலாம். முதலாவதாக பார்க்கின்ற போது, the early apostles and disciples believed in each other. ஆதி அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் நாம் கூடி வந்திருந்த விசுவாசிகளும் ஒருவருக்கொருவர் நம்பினார்கள். இதனை 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்குமாய் நாம் பார்க்கின்ற போது மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு ஒரு பெரிய கட்டளை, இறுதி கட்டளை கொடுக்கிறார். He gives them the great commission, the final mandate to all his disciples to go and preach the good news to all the nations and to transform them as his disciples. அவர்கள் எல்லாரையும் சீஷர்களாக ஆக்கும்படி எல்லா இன மக்களுக்கும் போய் சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு இறுதி கட்டளை கொடுக்கிறார். The disciples obeyed this great commission and the commandment of our Lord and Savior Jesus Christ and returned to Jerusalem. இங்கே கூட அந்த காரியத்தை 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். இங்க பாருங்க, இந்த காரியத்தை, அதாவது அவர் கொடுத்த அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் அந்த ஒலிவமலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள் என்று சொல்லி ஒரு சாதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறது, பிளெயினாக. ஆனால் நடந்தது என்ன என்று பார்க்கின்ற போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 52 பார்க்கின்ற போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது ஒரு மிக வித்தியாசமான ஒரு காரியத்தை அங்கே சொல்வதை
நாம் உணர்ந்து கொள்ள முடியும். யாராவது படிங்க அது. அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமா, பாருங்க எவ்வளவு அழகான ஒரு காரியம். அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள் என்று சொல்லி லூக்கா, மருத்துவர் லூக்கா மிக அழகாக இங்கே எழுதுகிறார். அதை அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்கின்ற போது அவர்கள் திரும்பி வந்தார்கள் என்று. ஆனால் சுவிசேஷத்தில் லூக்கா எழுதுகின்ற போது இதே ஆசிரியர் அங்கே அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு வந்தார்கள். கட்டளை, இறுதி கட்டளையை பெற்றாயிற்று. அதனை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு, ஒரு மகிழ்ச்சியோடு, குதூகலத்தோடு, உற்சாகத்தின் ஆவியோடு அவர்கள் வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, they returned with great joy. They returned to Jerusalem with great joy. எருசலேமுக்கு அவர்கள் திரும்பி வருகிற போது அங்கே தான் முதலாவதாக அவர்கள் சாட்சி பகர வேண்டும். அங்கே வந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 1:13 நாம் பார்க்கிறோம். அங்கு அவர்கள் வந்து மேல் வீட்டில் அவர்கள் ஏறினார்கள் என்று சொல்லி, அந்த மேல் வீடு என்று பார்க்கின்ற போது அப்பர் ரூம். அந்த மேல் வீடு என்று சொல்கின்ற போது ஜெபிக்கின்ற இது இடம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மேல் அறை கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராபோஜனத்தை ஏற்படுத்தின இடம் அது. அந்த இடத்துல எல்லாரும் வந்து கூடுகிறார்கள். அந்த மேல் வீட்டில் யார் யார் கூடுகிறார்கள் என்று பார்க்கின்ற போது the first assembly of believers consisting of apostles. அங்கே நாம் பார்க்கின்ற போது 11 சீஷர்கள் அங்கே இருக்கிறார்கள். யாரோ ஒருத்தர் மிஸ் ஆகிறார்ல, யார் அது? யூதாஸ் காரியோத்து அங்கே இல்லை. ஏனென்றால் அவர் 4 கொண்டு செத்தார் என்று சொல்லி நாம் அந்த தொடர்ச்சியான அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், செய்தியின் பகுதியிலே. இங்கே முதலாவதாக பார்க்கின்ற போது 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அங்கே அப்போஸ்தலர்கள் எல்லாருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்குது. சீஷர்களுடைய பெயர்கள் 11 அப்போஸ்தலருடைய 11 சீஷர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்குது. அதே போல அங்கே we could also see the women, பெண்களும் இயேசுவின் தாயாகிய மரியாளும் அங்கே இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரரும் கூட அவர்கள் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய சகோதரர்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 13:55, மார்க் எழுதின சுவிசேஷம் 6:3 பார்க்கின்ற போது அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாக இந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் இருந்தார்கள். brothers of our Lord Jesus Christ, earthly family. அவர்கள் கூட அங்கே இருக்கிறார்கள். மற்ற மனுஷரும் ஆண்களும் அங்கே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை நம்பாத அவருடைய சகோதரர்கள், அவர் ஊழியம் செய்கின்ற காலத்தில் அவரை நம்பாதவர்கள், இப்பொழுது அவர் இரட்சகராக மரித்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர் உண்மையான இரட்சகர் என்பதை அவர் அறிந்து கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அவருடைய சகோதரர்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 7:5 பார்க்கின்ற போது அவரை முதலாவது நம்பாமல் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது நம்பி இங்கே ஜெபிக்க அவர்கள் ஒரு மனதோடு கடவுளுடைய ஊழியத்தை செய்ய அவர்கள் கூடி வருகிறார்கள். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் அந்த ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்திற்கு காரணம் அவருடைய கீழ்ப்படிதல். கண்டிப்பாக அவர்கள் கீழ்ப்படிந்திருக்க முடியும். ஆம், obedience to God's word is a mark of true salvation. Obedience to God's word is a mark of true salvation. அந்த வார்த்தைக்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற போது அதுதான் ரட்சிக்கப்படுகிறதுக்கு ஒரு அடையாளமாக அது இருக்கிறது. இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இங்கே எல்லாரும் கூடி வருகிறார்கள். கூடி வந்த பிறகு மேல் அறையில் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று பார்க்கின்ற போது the beautiful thing that we see here in this upper room is கடவுளை அவர்கள் ஆராதித்து தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி, the center of their fellowship was the risen Christ.
அவர்கள் தொழுது கொண்ட அந்த தொழுகையின் நாயகர் யார் என்று பார்க்கின்ற போது உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, all of them adored and magnified the holy name of our Lord and Savior risen Christ. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தி வந்தார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:53 அதனை நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். இந்த ஐக்கியத்தில் இருந்தவர்கள் யாரும் நீ பெரியவனா நான் பெரியவனா என்று சொல்லி யாரும் அங்கே ஒரு வாக்குவாதம் செய்யவோ விதாண்டாவாதம் செய்யவோ அவர்கள் வரவில்லை. அவர்கள் எல்லாரும் ஒரு மனதோடு கூட இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை பேதுரு சொல்லியிருக்கலாம், நான் தான் அதாவது எல்லா காரியத்திலும் பதில் சொல்லுகின்ற ஒரு முந்திரி கொட்டை என்று சொல்வார்கள் பொதுவாக. எந்த ஒரு காரியத்திலும் முந்தி வந்து பதில் சொல்லுகின்ற, அதே போல அதாவது இயேசுவின் மார்பிலே சார்ந்திருந்த அன்பின் சீஷன் யோவான் கூட சொல்லிருக்கலாம், நீயாவது ஓடி போன, நான் கடைசி வரைக்கும் சிலுவை வரைக்கும் ஆண்டவரை பின் தொடர்ந்து வந்தேன் என்று சொல்லி அவரும் பேசியிருக்கலாம். யாரும் இங்கே பேசவில்லை. அல்லது லூக்கா, நான் வந்து டாக்டர், நான் அதிகபட்சம் எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சேன்னு சொல்லி அவர் தம்பட்டம் அடிக்கவில்லை. யாரும் இங்கு வீம்பு பேசவில்லை. யார் பெரியவன் என்ற ஒரு காரணத்தை இங்கே அவர்கள் வைக்கவில்லை. நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற ஒரு வாக்குவாதம் அவர்கள் மத்தியில் எழவும் இல்லை. எல்லாரும் பொதுவாக அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சமமானவர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இங்கே ஒரு முக்கியமான ஒரு சொற்றொடரை நாம் பார்க்கிறோம். A beautiful phrase that we see here is that they were all with one accord. அவர்கள் எல்லாரும் ஒரு மனதுடனே கூட அங்கே கூடியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து ஒரு மனதோடு கூட அவர்கள் சேர்ந்து என்னென்ன காரியங்களை செய்தார்கள் என்பதை நாம் பிற்பகுதியிலே பார்க்கிறோம். இந்த வித் ஒன் அக்கார்ட் என்ற இந்த ஒரு சொற்றொடர், இந்த ஒரு ஃப்ரேஸ் அப்போஸ்தலர் நடபடிகளிலே 6 முறை வருகிறது. வித் ஒன் அக்கார்ட், ஒரு மனதோடு என்று சொல்லி, ஒன்னஸ், அந்த ஏக சிந்தையோடு என்று சொல்லி அப்போஸ்தலர் 1:14, அப்போஸ்தலர் 2:1-44, 46, அப்போஸ்தலர் 4:24, அப்போஸ்தலர் 5:12, அப்போஸ்தலர் 15:25 இந்த பகுதிகள் எல்லாம் நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 133, அதே போல கலாத்தியர் 3:28 சொல்லுகின்ற வண்ணமாக இந்த ஆச்சரியமான ஒற்றுமை அவர்களை கிறிஸ்தேசுக்குள்ளாக ஒன்றிணைத்து அவர்களை கட்டி இருந்தது. This wonderful unity that bound them together in Christ. இந்த ஒற்றுமை அவர்களை கிறிஸ்து என்ற இந்த மேலான தேவனுக்குள்ளாக இணைத்து ஒருவராக ஒற்றுமையாக கட்டியிருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாசி கேட்ட சுவிசேஷ வாக்கியத்தில் கூட நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11b பார்க்கின்ற போது, பரிசுத்த பிதாவே, அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அவ்வளோ அழகாக ஒரு ஜபத்தை அவர் செய்கிறதை பார்க்கிறோம் இல்லையா? இட்ஸ் a declaratory prayer. It is a prayer by our Lord Jesus Christ interceding to Father, seeking him to unite the disciples in one accord. நாம் ஒன்றாயிருப்பது போல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஒன்றாயிருப்பது போல, நீர் எனக்கு தந்தவர்கள் என்று ஆண்டவர் யாரை குறிப்பிடுகிறார்? சீஷர்களை குறிப்பிடுகிறார். அவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒரு மனதோடு இருக்க வேண்டும், ஒரு மனதோடு கூட கடவுளுடைய பணியை, திருப்பணியை செய்ய வேண்டும் என்ற அதாவது ஒரு எண்ணம், ஒரு சித்தம் ஆண்டவருடைய சித்தமாக இருந்தது. ஆகவே பிதாவை நோக்கி அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, that they may be one as we are என்று சொல்லி அந்த வார்த்தையை பார்க்கிறோம். இதைத்தான் சிஎஸ்ஐ திருச்சபை அது ஒரு சர்ச் கவுன்சிலாக இணைந்த போது பல திருச்சபைகள், பல டெனாமினேஷன் அதில் ஒன்றாக சேர்ந்து அது ஒரு சர்ச் கவுன்சில். இட் இஸ் நாட் a single denomination, but it is a council. It is a product of many denomination. அந்த சிஎஸ்ஐனுடைய அந்த கேப்ஷன் என்னன்னு பார்க்கும்போது, that they all may be one, அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி, இந்த ஒன்றாய் இருக்கத்தக்கதான ஒரு ஜபத்தை யார் செய்கிறார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவிடத்தில் அவர் ஜெபிக்கின்ற ஒரு காரியமாக பார்க்கிறோம்.
இன்றைக்கு பல திருச்சபைகளிலே இந்த ஒற்றுமை காணப்படுகிறதா என்று பார்க்கின்ற போது இல்லை. அநேக திருச்சபைகள் பிரிந்திருக்கிறது. காரணம், ஒருவருக்கு விரோதமாக எழும்பி செய்யப்படுகின்ற காரணத்தினாலே அந்த ஒருமனம் என்பது இல்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிரிவினை காரியங்கள், பிசாசின் மூலமாக ஏற்படுத்தப்படுகின்ற காரியங்கள் அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. இது காலத்தின் கோலமோ அல்லது கடவுளுடைய திருவுள சித்தம் என்று நாம் சொல்ல முடியாது. இது காலத்தின் கோலமா இல்லது மனுஷருடைய தப்பா என்று பார்க்கின்ற போது மனுஷர்களே அதை இவாலுவேட் பண்ணிக்கொள்ள வேண்டும். But in all probability, God intends us to maintain unity despite diversity. பல பிரிவினைகள், பல டினாமினேஷன்கள் இருந்தாலும் கூட நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த ஒற்றுமையோடு நாம் தேவனுடைய பணியை செய்கின்ற போது, இன்றைக்கு பல டினாமினேஷன் இந்த கொரோனா வைரஸ் வந்த பிறகு எல்லாரும் கூடி எப்படி இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்கள் மறிக்கின்ற போது அவர்களை புதைக்க வேண்டும், அவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு கோவிட் வாரியர்ஸ், ஃபியூனரல் கார்ட்ஸ் போன்ற காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லா டெனாமினேஷனும், ரோமன் கத்தோலிக் சபையிலிருந்து எல்லா மெயின்லைன் சர்ச்சஸும் எல்லா இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸும் சேர்த்து இன்றைக்கு ஒரு ஃபோரமாக இணைந்து செயல்படுகிறார்கள் என்றால் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இது கடவுளுடைய திருவுள சித்தம். அது மாத்திரமல்ல, it is not enough for Christians to have faith in the Lord. கடவுளிலே விசுவாசம் வைப்பது மாத்திரமல்ல, they must also have faith in one another. ஒருவரில் ஒருவர் அவர்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே நான் சொல்லுகின்ற போது சொன்னேன். அது மிக முக்கியமான ஒரு காரியம். முதலாவது பாயிண்ட், the early apostles and disciples believed in each other. ஒருவரை ஒருவர் நம்புகின்ற போது தான் கடவுளுடைய ஊழியத்தை அவரை நம்ப முடியும். அவரை நம்புகின்ற போது ஒருவரை ஒருவர் நாம் நம்ப முடியும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த 120 பேரும் இயேசுவை அறியாத இந்த உலகத்திற்கு அந்த மாபெரும் தேவனுடைய உயிர்த்தெழுதலின் செய்தி அறிவிக்கின்ற பணிமுட்டுகளாக அவர்கள் புறப்பட்டு செல்ல வேண்டும். இந்த இலவசமான ரட்சிப்பின் செய்தி அவர்கள் அறிவிக்கத்தக்கதாகத்தான் இங்கே 115ஆம் வசனத்தில் பாருங்கள். அந்த நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது என்று சொல்லி 120 பேரையும் அவர் அங்கே அழைத்து இந்த காரியத்திற்கு என்று ஆயத்தப்படுத்துகிறார். So we could see here that it was a time of praying together, studying or standing together and worshiping together. ஜெபிப்பதிலுமாக, கர்த்தருடைய பாதத்திலே அவர்கள் காத்திருப்பதன் மூலமாகவும் அவரை தொழுது கொள்வதன் மூலமாக தங்களுடைய அந்த ஒருமனதை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதில் மிக முக்கியமான காரியம், அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி 14ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே அவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்கள் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஸோ இரண்டாவது காரியமாக நாம் தியானிக்க இருப்பது, they believed in prayer. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:14, 24, 25 பாருங்கள். அங்கே அவர்கள் ஜெபத்தின் மூலமாக through prayers and supplication, ஜெபிப்பதின் மூலமாகவும் மற்றவர்களுக்காக மன்றாடுவதன் மூலமாகவும் அவர்கள் ஒருவரில் ஒருவர் நம்பிக்கையோடு அவர்கள் இருந்தார்கள். அநேக ஜெப வீரர்களை இங்கே அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் பார்க்க முடியும். அநேக ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட சில ஜெப வீரர்களை குறித்து சொல்லுகின்ற போது, ஸ்தேவான் கூட இங்கே அப்போஸ்தலர் நடபடிகளிலே பார்க்கும் கல்லெறியப்படுகின்ற போது அவன் ஜெபித்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 7:55 60 வரைக்குமாய் நாம் அந்த காரியத்தை பார்க்கிறோம். பேதுருவும் யோவானும் சமாரியனுக்காக அவர்கள் ஜெபிக்கிறதை 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 8:14-17 வரைக்குமாய் நாம் பார்க்கிறோம். அதே வண்ணமாக சவுல் மனமாற்றம் பெற்ற பிறகு அவன் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார். அதனை அப்போஸ்தலர் நடபடிகள் 9:11 நாம் பார்க்கிறோம். பேதுரு தொற்காலை தபித்தா என்ற ஒரு பெண்ணை உயிரோடு கூட எழுப்புகின்ற போது அவர் ஜெபிக்கின்ற காரியத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 9:36-43 வரை பார்க்கிறோம். கொர்நேலியு என்ற ஒரு ரோம ஒரு அதிகாரி, அவன் கர்த்தரால் ரட்சிப்படைய
வழிகாட்டுதல் பெற்ற போது அவன் ஜெபிக்கின்ற ஒரு காரியத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை பார்க்கிறோம். அதே போல கொர்நேலியு கேட்கின்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதை பேதுருவுக்கு கடவுள் உணர்த்துகின்ற போது பேதுரு ஜெபிக்கின்ற ஒரு ஜெபத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 10:9 நாம் பார்க்க முடியும். இப்படி ஜெபித்து பெரிய காரியங்களை சாதித்த காரியங்களை இங்கே அப்போஸ்தலர் நடபடிகளிலே பார்க்க முடியும். In almost every chapter in Acts we find a reference to prayer. ஜெபம் இல்லாமல் அவர்கள் எந்த காரியத்தையும் செய்ததாக சாதித்ததாக நாம் இங்கே பார்க்க முடியாது. ஜெபத்தினால் பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்ததை இங்கே அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் பார்க்கிறோம். எஸ், ஆம் பிரியமானவர்களே, this is certainly good lesson for the church today. இன்றைக்கு திருச்சபையாக நாமும் கூட ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபிக்கின்ற போது அளவில்லாமல் நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய விசுவாச லுத்தரன் திருச்சபையில கூட நேற்றைய தினத்துல 50வது சங்கிலி தொடர் ஜெபம் ஜூம் பிரேயர் மூலமாக இந்த கொரோனாவை முற்றிலுமாக ஒழிக்கத்தக்கதாக நாம் எல்லாரும் கூடி வந்து 2 மணி நேரம் நேற்று இந்த தினத்துல ஜெபித்தோம். கடவுளுக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்பதன் மூலமாக பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். முதலாவது அலையிலிருந்து நாம் மீண்டு வந்திருக்கிறோம். இந்த 2ஆம் அலையில அநேக மரணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்குது. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் கண்ணீரோடு போராடி ஜெபிக்காமல் நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த ஜெபம் மிக இன்றியமையாது நம்முடைய வாழ்க்கையிலே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, through this prayer, through the fervent prayer, we can eradicate this pandemic from this world. Total eradication. முழுமையாக இதனை நாம், அதாவது இந்த நம்முடைய தேசத்தை விட்டு உலகத்தை விட்டு கடவுள் துரத்தத்தக்கதாக நாம் ஜெபிக்கின்ற போது இந்த காரியம் சாத்தியமாகும். ஏனென்றால் சங்கீதம் 33:9 பார்க்கிறோம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட இருக்கும், அவர் சொல்லத்தக்கதாக நாம் அவருடைய சன்னிதானத்திலே நாம் முறையிட்டு கொண்டே இருக்கும், ஜெபத்திலே நம்மை ஊற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தன்னுடைய மக்களை மீட்டெடுக்கத்தக்கதாக எரேமியா அவன் புலம்புவான் ஆண்டவரிடத்தில், என்னுடைய மக்களுக்காக, என்னுடைய மக்களை ரட்சியோம் என்று சொல்லி, என்னுடைய மக்களை காப்பாற்றுவோம் என்று சொல்லி. அந்த ஒரு புலம்பல் நமக்கும் தேவை. ஜெபத்தில் என்னுடைய மக்களுக்காக நிற்கின்ற ஒரு அனுபவம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, so prayer is both the thermometer and the thermostat of local church for the spiritual temperature. நம்முடைய ஆவிக்குரிய அந்த, அதாவது வெப்பம் எவ்வளவு இருக்கிறது என்பதை அனலூட்டுகின்ற காரியத்தை அளவிடுகின்ற கருவிகளாக ஜெபம் இருக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்பதை தெர்மாமீட்டர், நமக்கு ஜுரம் இருக்கிறதா இல்லை என்பதை அது வைக்கின்ற போது தெரியும். அதே போல தெர்மோஸ்டாட், அந்த சூடாக அனலோடு ஆவிலே அனலாயிரங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஜெபத்திலே தரித்திருந்தார்கள், அவள் வேண்டுதலிலும் ஜெபத்திலும் தரித்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, all these 120 people, they continued to observe God's will with one accord. ஒரு மனதோடு கூட ஜெபத்திலும் அவர்கள் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். They observed God's will with one accord in prayer and supplication. பிரேயர் என்று பார்க்கின்ற போது ஜெபம் என்பது என்னுடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடத்தில் முறையிட்டு கேட்டு பெற்றுக்கொள்வது. சப்ளிகேஷன் என்று பார்க்கின்ற போது இட் இஸ் an intercessory prayer. அது ஒரு விண்ணப்பம், மற்றவர்களுக்காக ஏறெடுக்கப்படுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. மற்றவர்கள் என்ற ஒரு அக்கறை, மற்றவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வர வேண்டும், உனக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். அதுதான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். பிறருக்கான ஒரு கரிசனை, பிறர் வாழ வேண்டும், பிறர் ரட்சிக்கப்பட வேண்டும், பிறர் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு கரிசனை உனக்கும் எனக்கும் இல்லை என்றால் நீயும் நானும் கிறிஸ்தவனே கிடையாது. கிறிஸ்துவை பின்பற்றுவர்கள் என்று சொன்னால் அது உண்மை அல்ல. மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனை மிக முக்கியமானது. ஜான் பன்யன் என்ற ஒரு கடவுளுடைய தேவ மனிதர், அவர் இஸ் தி ஆத்தர் ஆஃப் பில்கிரிம் ப்ரோக்ரஸ். அந்த புஸ்தகத்திற்கு அவர் அதனுடைய ஆசிரியராக இருக்கிறார். அவர் சொல்லுகின்ற போது, ஜபத்தை குறித்து அவர் சொல்லுகின்ற போது, பிரேயர் இஸ் தி ஷீல்ட் ஆஃப் தி சோல். ஜபம்
ஆத்துமாவிற்கு ஒரு கேடயமாக இருக்கிறது என்று சொல்லி. prayer is the shield of our soul, a sacrifice to God. ஆண்டவருக்கு பிரியமான அது ஒரு நற்பலியாக இருக்கிறது ஜெபம். அது மாத்திரமல்ல, it is a scourge to Satan. பிசாசானவனை அடித்து விரட்டுகின்ற ஒரு சாட்டையாக இருக்கிறது. சாட்டை அடி கொடுத்து அவனை விரட்டுகின்ற ஒரு காரியம் என்னென்றால் ஜெபம். நீயும் நானும் ஜெபிக்கின்ற ஜெபம். ஆதி அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு கூடியிருந்த 120 பேர் செய்த அந்த ஜெபம், அந்த ஒருமனத்தின் ஜெபம் என்ற பெரிய விளைவை அன்றைக்கு செய்தது. இன்றைக்கும் நீயும் நானும் ஒருமனதோடு கூட ஜெபிக்கின்ற போதும், வேண்டுதல் செய்கின்ற போதும், மற்றவர்களுக்காக நாம் புலம்பி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் முறையிடுகின்ற போதும் ஆண்டவர் பெரிய காரியங்களை கண்டிப்பாக செய்வார். அவரால் முடியாதது எதுவும் இல்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற போது they believed in God's leading. கடவுளுடைய வழி காட்டுதலுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள், அதனை நம்பினார்கள். இங்கே நாம் பார்க்கின்ற போது பேதுரு அப்போஸ்தலன் அங்கே எழுந்து நின்று 16ஆம் வசனத்தில் பேசுகிறார். 15ஆம் வசனத்தின் பிற்பகுதியில் அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசத்தை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. இங்கே 11 சீஷர்கள் தான் இருக்கிறார்கள், ஒரு சீஷன் இல்லை. யார் என்று பார்க்கின்ற போது அது யூதாஸ் காரியத். அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க பணத்திற்கு அவன் விலை போனான், 30 வெள்ளி காசுக்காக. அவனை குறித்து ஏற்கனவே தாவீது தீர்க்க தரிசனமாக தன்னுடைய சங்கீத புஸ்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். இந்த ஒரு யூதாஸ் காரியோத்து கடவுளுக்கு விரோதமாக சென்று அவரை காட்டி கொடுத்தது நிமித்தமாக அவன் கடைசியில் அவனுடைய மரணம் மிக மோசமான ஒரு முடிவுக்குள்ளாக வந்தது. தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் சொல்லிருப்பது 69ஆம் சங்கீதம் 69:25 பார்க்கின்ற போது அவனுடைய வாசஸ்தலங்கள் பாழாக கடவது. யாரு? காட்டி கொடுக்கப்பட்ட அந்த யூதாஸ். அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது. அவனுடைய நிலைமை முற்றிலுமாக ஒன்றுமில்லாமல் போனது இல்லையா? சங்கீதம் 109:8 பார்க்கும்போது அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவது. அதைத்தான் 20ஆம் சங்கீதத்தில் கூட அங்கே நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகத்தில் அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவரும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. அதைத்தான் இங்கே சங்கீதம் 109:8 பார்க்கிறோம். அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற வேண்டும். ஸோ இந்த 11 பேர் இருக்கிறார்கள். அந்த ஒருவன் அந்த கேப்பை ஃபில் பண்ணும். they need to fill the vacuum created by Judas Iscariot. they need to appoint a suitable person as a fulfillment of the scripture. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக ஒரு தகுதியான நபரை அவர்கள் இந்த பணிக்கென்று ஏற்படுத்த வேண்டும். 11 அப்போஸ்தலர்களோடு கூட இன்னொரு அப்போஸ்தலராக இன்னொருவரை சேர்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதற்கு முன்பதாக இந்த ஒற்றுமையில் இருந்து ஏன் இந்த யூதாஸ் விழுந்து போனான் என்று பார்க்கின்ற போது 3 காரணங்களை நாம் பார்க்க முடியும். அவனுடைய நம்பிக்கை இயேசுவின் மேல் இல்லை, ஆனால் அவன் நம்பிக்கை பணப்பையின் மேல் இருந்தது. ஏனென்றால் he was a treasurer என்று இருக்கின்ற போது எல்லாரும் அது குற்றவாளிகள் அல்ல, தப்பு செய்கிறவர்கள் அல்ல. ஆனால் இவனுடைய எண்ணம் இயேசுவின் மேல் இல்லை, பணப்பையின் மேல் இருந்தது. அவனிலே இருதய சுத்திகரிப்பு இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். he had never been cleansed என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 13:11 நாம் பார்க்கிறோம். மூன்றாவது அவனுடைய காரியத்தை பார்க்கின்ற போது ஒற்றுமையாக இருப்பதை போல அவன் நடித்தானே தவிர, ஆனால் அவனிடத்தில் பிரிவினை ஆவி தொற்றிக்கொண்டது. ஆகவே தான் சாத்தான் புகுந்து கொண்டான். ஒற்றுமை ஆவி அவனிடத்தில் இல்லை. அந்த ஒன்னஸ், அந்த யூனிட்டி, அந்த யுனானிமிட்டி என்பது அவனில் இல்லை. ஆகவே பிரிவினை ஆவி, பிசாசானவன் அவனுடைய உள்ளத்தில் புகுந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வாசி கேட்ட சங்கீதம் 1 பார்க்கின்ற போது துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமலும்
பாவியின் வழியிலே இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கடவுளுடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து இரவும் பகலும் அதிலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இவன் கடவுளையும் மறந்து விட்டான், வார்த்தையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறந்து விட்டான். அவனுக்கு பணம் தான் பிரதானமாக இருந்தது. துன்மார்க்கருடைய ஆலோசனை பெற்றுக் கொண்டான். 30 காசு வெள்ளி கொடுக்குறான், நீ அவன் காட்டி கொடு சொன்ன, அதற்கு அவன் மயங்கி போனான், அதற்கு அடிமையாகி போனான், ஒப்புக்கொண்டான். கர்த்தரை காட்டி கொடுக்க அப்பொழுதே அவனிடத்துல அந்த பிசாசுனுடைய ஆவி புகுந்து கொண்டது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவனுடைய முடிவு என்ன என்று பார்க்கின்ற போது நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 1:6 துன்மார்க்கரின் வழியோ அழியும், துன்மார்க்கரின் வழி அழியும். அவனுடைய வழி, அவனுடைய வாழ்வு முடிந்து போனது. அவன் குடல் வெடித்து செத்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் 4 கொண்டு செத்தான் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:5 வசனத்தில் பார்க்கிறோம். மத்தேயு 27:5 பார்க்கின்ற போது அவன் 4 கொண்டு செத்தான். premature death, அகால மரணத்தை அவன் சதித்தான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய திருச்சபையே, இன்று நாம் அனைவரும் ஒற்றுமையாக இல்லாவிட்டால் பிரிவினை என்னும் ஆவி, பிசாசனுடைய ஆவி நம்மில புகுந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் திருச்சபையையும் நம்முடைய கடவுளுடைய திட்டத்தையும் சின்ன பின்னப்படுத்தி விடுவார். நாம் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் அந்த ஒரு மனதோடு இன் ஒன் அக்கார்ட் வித் யுனானிமிட்டி, அந்த யூனிட்டி, அந்த ஒற்றுமையை அவர்கள் தலையாய கடமையாக வைத்துக் கொண்டார்கள். தன்னுடைய குணாதிசயமாக அவர்கள் பின்பற்றினார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு புதிய சீசனுக்குரிய ஒரு தேவை என்ன என்று பார்க்கின்ற போது, they intended to have a person who is having the following qualifications, following requisites என்று இங்கே நாம் பார்க்க முடியும். என்ன என்றால், அவன் அதாவது யோவான் ஸ்நானகன் முதலாவதாக ஞான ஸ்நானம் கொடுத்த அந்த மனம் திரும்புதலுக்குரிய அந்த உபதேசத்தை கேட்டவனாகவும், அந்த நாளிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ததையும் பார்த்தவனாக, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட எல்லா காரியத்தையும் எங்களோடு கூட சேர்ந்து எங்களில் ஒருவனாக பார்த்திருக்கிறவன் தகுதி பெற்றவன். ஏனென்றால் இந்த உயிர்த்தெழுந்த தேவனுக்கு சாட்சி கொடுக்க நாங்கள் செல்லுகின்ற போது எங்களோடு கூட அவன் இருக்கத்தக்கதாக அவன் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதைத்தான் 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 21-22 அந்த காரியத்தை மிக அழகாக சொல்லுகிறார். அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு நபர் தான் எங்களுக்கு தேவை. சும்மா இல்லை, சாட்சி பகர வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் துணிந்து வர வேண்டும். அவன் தன்னுடைய கண்ணாலே பார்த்தவனாக இருக்க வேண்டும், அதை அனுபவித்தவனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட குவாலிட்டி இருக்கிறவன் எங்களுக்கு தேவை என்று சொல்லி அவர்கள் விரும்பி 2 பேரை அவர்கள் ஷார்ட் லிஸ்ட் செய்கிறார்கள். அந்த ஷார்ட் லிஸ்ட் செய்பவர் யார் என்று பார்க்கின்ற போது, ஒருவர் யாரு? யுஸ்து என்னப்பட்ட மறுநாமம் உள்ள பர்சபா என்பவர், இன்னொருவர் யோசேப்பு எனப்பட்ட மத்தியா. ஸோ இந்த 2 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த 2 பேரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அவர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று சொல்லி அவர்களாக முடிவு பண்ணவில்லை. அவர்களாக முடிவு பண்ண, they believed in God's leading. கடவுள் எங்களை நடத்தட்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவரிடத்தில் அவர்கள் வேண்டுதல் செய்தார்கள். 25ஆம் வசனம் பாருங்கள். இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணினார்கள். Again through prayer only they received the guidance and the God's guidance and his leading power in their life. அவர் நடத்துகின்ற அந்த வல்லமையை அவர்கள் அறிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். த்ரூ பிரேயர், ஜெபத்தின் மூலமாக. அவர்கள் சாதாரணமாக இந்த காரியங்களை எல்லாம் மனம் போன போக்கில் செய்யவில்லை. கடவுளிடத்தில் ஜெபம் பண்ணி இந்த 2 பேரில் நீர் ஒருவரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சீட்டு போட்டார்கள். மத்தியாவின் பேர் கொடுத்தது.
அவருடைய சமூகத்தில் கொடுக்கின்ற போது எப்பேற்பட்டவர்களை கொடுப்பார்? அங்கே மத்தியா என்ற பெயருக்கு சீட்டு விழுந்தது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மத்தியா என்ற பெயருக்கு அர்த்தம் என்னென்று பார்க்கின்ற போது த கிஃப்ட் ஆஃப் யாவே, யெகோவாவின் பரிசு என்று சொல்லி, மத்தியா என்ற பெயருக்கு யெகோவாவின் பரிசு என்று அர்த்தம். பரிசு பொருளை சாதாரணமாக பெற முடியாது. ஆண்டவரிடத்துல போராடி ஜெபித்து பெறுகின்ற போதுதான் அந்த பரிசு மற்றவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். மத்தியா இந்த 11 அப்போஸ்தலரோடு கூட சேர்த்து கொள்ளப்பட்டு பெரிய காரியங்களை அவர் செய்தார். கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசி கேட்ட சுவிசேஷ வாக்கியத்தில் கூட நாம் பார்க்கிறோம். யோவான் 17:7-14 பார்க்கின்ற போது இங்கே இவர்கள் எல்லாரும் சேர்ந்து கடவுளுக்கு சாட்சி பகர வேண்டும். அவருடைய வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வார்த்தை, அவர் பிதாவினிடத்திலிருந்து அந்த பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையை இவர்களுக்கு கொடுக்கிறார். 7ஆம் வசனம் பாருங்க. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் கொடுத்த, அப்பொழுது இந்த வார்த்தையே கடவுளாக இருக்கிறார். ஆகவே தான் நாம் பாடினோம், ஞான சுவிசேஷம் நன்மை தரும் நேசமே. கடவுளுடைய வார்த்தை நம்மை புடமிடுகிறது. வானாதி தாள், பொழுதுமான பாட இருக்கிறோம், வானாதி தாள் காட்டும் நல்ல வார்த்தையின் சுவிசேஷம், அது நமக்கு ஒரு டீச்சராக இருக்கிறது. சுவிசேஷம் கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தை கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை சீஷர்களுக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தையை தான் அவர்கள் அறிவிக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தை, அந்த சுவிசேஷமே அவர் தான். 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். வாசி கேட்ட சுவிசேஷ வாக்கியத்தில் 17-14 அவர்களை தீமை நின்று காக்கும்படி, அவர்கள் உலகத்தார் அல்ல, நானும் உலகத்தார் அல்ல என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். ஆகவே உலகம் அவர்களை பகைக்கும், அவர்களை தீமை நின்று காக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறார். சீஷர்களை பாதுகாக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறார். ஆனால் பாதுகாக்க வேண்டும் என்று அவர் ஜெபித்தாலும் கூட அவர்கள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். யோவானை தவிர மீது எல்லாரும் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். யோவான் கூட பத்மு தீவிலே அவர் ஒரு கைதியாக விடப்பட்டு கடைசியில் அவர் இயற்கையாக மரணத்தை சந்தித்தார். மற்ற இரத்த சாட்சிகளை காட்டிலும் அதிகமாக பாடுகளை அனுபவித்தவர். ஆகவே ஆவியை கொல்லுகிறவர்களுக்கு மாத்திரமல்ல, சரீரத்தை கொல்லுகிறவர்கள் மாத்திரம், ஆவியையும் நரகத்தில் தள்ள வல்லவருக்கு அவர்கள் பயந்தார்கள். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இப்பேற்பட்ட இந்த ஒரு செலக்ஷன், இந்த ஒரு எலெக்ஷன் ஃபார் ஹிஸ் மிஷன் எதற்கு என்று பார்க்கின்ற போது யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் என்றால் இவர் வந்து மனமாற்றம், வாழ்விலே மாற்றம் ஏற்பட்டதை போல இவர்களும் உயிர்த்தெழுந்த தேவனுக்கு சாட்சியாக செல்லத்தக்கதாகத்தான் அவர்களையும் உலகத்திற்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். இன்றைக்கு உலகத்திலே அனுப்பப்பட்ட சீஷர்களில் நீயும் நானும் ஒருவனாக இருக்கிறோம். நீயும் நானும் இந்த வார்த்தைக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த வார்த்தையின் மூலமாக நாம் வாழ வேண்டும். இந்த வாழ்வை மற்றவர்கள் மத்தியிலே நாம் போய் பறைசாற்ற வேண்டும். அந்த வார்த்தையே சுவிசேஷம், தேவனுடைய வார்த்தையே சுவிசேஷம். அவரை அறிவிக்கின்ற போது அவரில் நித்திய ஜீவன் உண்டு. இன்றைக்கு நாம் வாசி கேட்ட நிருப வாக்கியத்திற்கு 1 யோவான் 5:9-15 வரைக்கும் பார்க்கின்ற போது அந்த நித்திய ஜீவன் யாரிடத்தில் இருக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை கொடுக்கத்தானே யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். நித்திய ஜீவன் யாரிடத்தில் இருக்குது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல. இந்த நித்திய ஜீவன், நித்திய வாழ்வுக்காக இந்த நித்திய ஜீவ பாதையை நாம் காட்ட இந்த வார்த்தையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவிக்கின்ற போது எல்லாரும் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக வருவார்கள், சிலுவை நிழலுக்குள்ளாக வருவார்கள். ஆகவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த மேலான பணியை செய்ய இன்றைக்கு திருச்சபையாக நீயும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பை நாம் உதாசீனப்படுத்தாமல் உண்மையாக
ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் சாட்சி பகிர பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். லாபத்துக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஸ்தோத்திர கீதத்தை பாடுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை ஏனிலே சீரோஸ்தியும் நிலைவரமான ஆவியன் உள்ளத்திலே புதுப்பியும் உமது சமூகத்தில் நின்று என்னை தள்ளி விடாதீரும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீரும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, மனுபுத்திர அனைவராலும் மஞ்சப்படுத்தக்குவரே, இது யாதொரு புண்ணியமும் பாத்திரம் இல்லாத எங்களுக்கு தந்தருளின கணக்கற்ற ஆத்ம சரீர நன்மைகளுக்காக உமக்கு தாழ்மையாய் மனமார்ந்த நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரட்சணை வசனத்தையும் உம்முடைய வீட்டின் பரிசுத்த நியமங்களையும் எங்களுக்கு என்று சுத்தமாய் காப்பாற்றி வந்ததற்காக உம்மை விசேஷமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். உலகமெங்கும் போதக சுத்தத்தையும் உடைய வார்த்தையை உண்மையோடு பிரசங்கிக்கும் உண்மையுள்ள போதகர்களையும் உம்முடைய திருச்சபைக்கு கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எல்லா தீரா துன்பங்களிலும் ஆபத்து காலங்களிலும் உம்முடைய ஜனத்தின் ரட்சகராகவும் பாதுகாப்பாளராகவும் இருக்கும். உம்முடைய திருச்சபையோடு உள்ள ஐக்கியத்திலும் எங்களுடன் கிறிஸ்துவோடு உள்ள சகோதர ஒற்றுமையிலும் நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடி கடைசியிலே எங்கள் ஆத்ம ரட்சிப்பை பெற செய்தோம். கர்த்தாவே, எங்களுடைய தேசத்தையும் இந்த உலகம் முழுவதையும் இன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற கொள்ளை வியாதியான கோவிட்-19 கொரோனா வைரஸ் மூலமாக பெரிய பாதிப்புகளையும் இழப்புகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் கர்த்தாவே, மிக நொந்து போற மக்களாக கண்ணீரோடு கம்பளையோடு வேதனையோடு மக்கள் தவித்துக் கொண்டிருக்கின்ற போது கர்த்தாவே, இந்த ஒரு வேதனையிலிருந்து இந்த கொடிய ஆண்டவரே உபத்திரவத்திலிருந்து ஆண்டவரே மக்களுடைய ஜீவனை காப்பாற்றும்படியாக இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக எங்களுடைய தேசத்தை விட்டு உலகத்தையே விட்டு செல்லத்துக்குதாக உம்மிடத்திலே நாங்கள் ஆண்டவரே ஒரு மனதோடு நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அன்றைக்கு ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர்கள் 120 பேர் அங்கு கூடி ஜெபித்த போது கர்த்தாவே, அவர்கள் அந்த ஒரு மனதோடு செய்த விண்ணப்பத்தையும் வேண்டுதல்களின் பலனாக ஏராளமான ஊழியங்களை செய்து உலகத்தையே கலக்குகிறார்களாக அவர்களை மாற்றினீர். கர்த்தாவே, அவர்கள் மூலமாக ஏராளமான அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. கர்த்தாவே, அதேவனமாக இந்த நாளிலுமாய் ஒரு பெரிய அற்புதத்தையும் அடையாளங்களையும் ஆண்டவரே நீர் செய்யத்தக்கதாக உம்முடைய பாதத்தில் எங்களை ஜபத்தில் ஊற்றி விடுகிற சுவாமி. எங்களுடைய ஜபத்தை நீர் கேட்டு ஆண்டவரே சுவாமி மனதிற்கும்படிய கடவுளே, இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக நீங்கி போகத்தக்கதாக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே தாக்கத்தினாலே பாதிக்கப்பட்டு தங்களுடைய இன்னொரு இழந்த ஏராளமான ஊழியக்காரர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், மிஷனரிமார்கள், கர்த்தாவே பகுதி நேரம் ஊழியத்தை செய்கின்ற மக்கள், முழு நேர ஊழியக்காரர்கள் என்று ஏராளமான மக்கள் மரித்து போயிருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்கள் ஆண்டவரே சுவாமி திக்கற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. திக்கற்ற பிள்ளைகளின் சகாயராய் ஆண்டவரே நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நிலைமை தொடராதபடிக்கு ஆண்டவரே இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டுமா இடத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். கர்த்தாவே, நீர் மனதுருக்கமுடைய கடவுள். என்னுடைய வேதனைகளை, என்னுடைய கண்ணீரையும் கம்பலையும் ஆண்டவரே நீர் வேதனைகளை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற தெய்வம் அல்ல.
ஆண்டவரே, இதிலிருந்து சுவாமி கூடிய சீக்கிரத்திலே நீர் விடுதலை கொடுக்க போகிறீர். அதற்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் திருச்சபையின் விசுவாசிகள் பலவீனப்பட்டிருக்கின்ற ஆண்டவரே, விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். கர்த்தாவே, பலவீனமாக இருக்கின்ற ஆண்டவரே சுவாமி இருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, விசேஷமாக திருமதி சுகுணானந்தராஜ் கர்த்தாவே மற்றுமாய் ஆண்டவரே திருமதி ரீட்டா, திருமதி கேத்ரின், திருமதி சாந்தி விட்டல் மற்றுமாய் ஆண்டவரே விசுவாசிகள் பலவீனப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரை நீர் பலப்படுத்தி கர்த்தாவை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, என்னுடைய IELCயின் ஊழியக்காரர்கள் அநேகர் இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு போதகர்கள் மரித்தார்கள், விசுவாசிகள் மரித்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்களில் உலகம் தரப்படாத ஆறுதலையும் தேர்தலையும் மனசமாதானத்தை கொடுத்து நீர் காத்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே சுவாமி, என்னுடைய இந்திய தேசத்தில் மிக அதிகபட்சமாக கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலமாக முதலாவது இடத்துல என்னுடைய கர்நாடக மாநிலம் வந்திருக்கிறது. ஆண்டவரே, இவ்வளவு காலம் இந்த முதல் அலை, இரண்டாவது அலையில சுவாமி மகாராஷ்டிரா முதலிடத்தில் இருந்தது, இரண்டாவது இடத்துல கர்நாடகம். ஆண்டவரே, இதனை எல்லாம் தாண்டி இன்றைக்கு முதலாவது இடத்துல இருக்கிறது என்றால் மிகுந்த கலக்கத்தோடு வேதனையோடு ஆண்டவரே நாங்கள் வாழ்கின்ற உங்களுடைய பெங்களூர் பட்டணத்தில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறோம். அநேக கிராமங்களிலும் இது பரவி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் செய்தியின் மூலமாக கேள்விப்பட்டிருக்கோம். சுவாமி, இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய பாத்திரங்கள் கொண்டு வருகிறோம். ஏழை எளிய மக்கள் இந்த வியாதிப்படுகின்ற போது ஆண்டவரே சுவாமி, அவர்களால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? யாருக்குரிய சிகிச்சைகளை எப்படி பெற முடியும்? இப்படி வார்த்தைகளை அனுப்பி ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களிலும் சுவாமி ஒரு பெரிய ஆண்டவரை சுகத்தை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆஸ்பத்திரிகளில் சிகிச்சை பெற்று வருகின்ற மக்களுக்கும், வீடுகளில் குவாரண்டைன் ஆகியிருக்கின்ற மக்களுக்கும் இப்படி வார்த்தைகளை அனுப்பி நீர் அவர்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. யார் யார் ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கார்களோ, ஆண்டவர் ஜெப குறிப்புகள் வந்து கொண்டிருக்கிறதோ, அதனை சொல்லக்கூட முடியாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கார்களோ, அவர்கள் எல்லாரையும் உங்களுடைய பாத்திரங்கள் கொண்டு வருகிறோம். கூடிய சீக்கிரத்தில் இந்த கொள்ளை வியாதியிலிருந்து, இந்த இக்கட்டிலிருந்து, இந்த பாடுகளிலிருந்து, வேதனைகளிலிருந்து என்னுடைய தேசத்தையும் என்னுடைய தேசத்து மக்களையும் கர்த்தாவே, உலகில் உள்ள மக்களையும் நீர் மீட்டெடுக்க வேண்டுமானத்தில் கெஞ்சி கேட்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து என்னுடைய திருச்சபையின் முகாம் சங்கத்தை நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தனித்தனியாக பேர் பெறவும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் செய்கின்ற பணிக்காக, ஆண்டவர் திருச்சபையின் ஊன்ற கட்டுதலுக்காக அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல என்னுடைய திருச்சபையின் மாதர் சங்கத்துக்காகவும், ஆண்டவரே ஞாயிற்பள்ளி பிள்ளைகளுக்காகவும், ஆண்டவரே திருச்சபையின் மூத்த விசுவாசிகள், ஆண்டவர் வயதானவர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே கர்த்தாவே, இந்த லாக்டவுன் மூலமாக அவர்கள் கல்லூரிக்கு செல்வதும் பள்ளிக்கூடத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட ஆன்லைன் மூலமாகவே அவர்களுக்கு ஆண்டவரே சொல்லப்படுகின்ற காரியங்கள் அவர்கள் நன்றாக விளங்கிக் கொடுத்ததாகவும், அவர்கள் ஆயத்தப்படவும் இப்படி விசேஷ ஞானத்தையும் ஆண்டவரே புத்தியும் பலத்தையும் ஞாபக சக்தியும் பலத்திலிருந்து நீர் ஒத்தாசையை கொடுத்து என்னுடைய பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த காணொலி மூலமாக உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுவாமி அளவில்லாமல் நீர் ஆசீர்வதி முடியாது ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் ஒற்றுமையோடு வாழத்துக்குதாக கர்த்தாவே, ஒரு மனதோடு கூடிய ஆண்டவரே சுவாமி, எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்கின்றவர்களாக ஒவ்வொரு திருச்சபையிலும் அப்பேற்பட்ட ஒரு எழுப்புதலை நீ கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். பிரிவினையின் ஆவி எங்களை ஆண்டவரே, உங்களுடைய திருச்சபையை, உங்களுடைய விசுவாசிகளை பிரித்து விடாத படிக்கு ஆண்டவரே நீர் ஒற்றுமையை ஆண்டவரே நீர் சுவாமி அளவில்லாமல் நீர் கொடுத்து அந்த ஒற்றுமையின் ஆவி ஆண்டவரே எங்களில் தங்கி தாவரிக்க வேண்டுமா என்பதை நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவினுடைய திருச்சபையை மீட்டெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆங்காங்கே ஆண்டவரே சுவாமி இருக்கின்ற எல்லா திருச்சபைகளையும் ஆண்டவரே உடைய பாதத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம், உடைய பாதுகாப்புக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவரே உடைய திருச்சபையை நீர் மீட்டெடுத்து ஆண்டவரே உடைய நாம மகிமைக்கென்று உண்மை ஏகமாக எல்லாரும் தொழுது கொண்டு இன்னும் அரிய பெரிய காரியங்களை உடைய ஊழியத்தை செய்யறதுக்காக நீ வழிநடத்த ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் தகர்த்து போடுகின்ற கர்த்தர் அவளுக்கு முன்பாக நடந்தே போகிறார் என்று சொல்லி மீகா தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லணுமாக கர்த்தாவை எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சுவாமி பிள்ளைகளாக இந்த உலகத்தில் ஆண்டவரே உத்தம சாட்சிகளாக வாழ நீ வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இவைகளையும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்க மறந்த எல்லா ஆத்ம சரீர நன்மைகளையும் அனைவருக்கும் நீர் கொடுத்து காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட சிகிச்சை பெறுகின்ற மக்களுக்கு சிகிச்சை கொடுக்கின்ற டாக்டர்கள், நர்சுமார்கள், மருத்துவ பணியாளர்கள், ஆண்டவர் சமூக நல பணியாளர்கள் மற்றும் இவர்கள் எல்லாரும் ஆண்டவரை உண்மையோடும் நேர்மையோடும் கர்த்தாவே நடந்து கொள்ளவும், ஆண்டவரே நோயாளிகளுக்கு ஆண்டவர் கனிவோடு ஆண்டவரே இந்த சிகிச்சையை கொடுக்கறதுக்காக, அவர்களை குணப்படுத்துறதுக்காக தங்களுடைய பங்களிப்பை அவர்கள் கொடுக்க கிருபை செய்திருக்கணும். மெடிக்கல் மாஃபியாஸ்கள் இறங்கி ஆண்டவரே வேதனையிலே தவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுடைய பணத்தை, ஆண்டவரே ஏழை எளிய மக்களுடைய பணத்தை பிடுங்க ஆண்டவர் நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் இனிவரும் நாட்களில் செல்லாத படிக்கு அவர்கள் எல்லாரும் ஆண்டவர் மனம் திரும்பத்துக்குதாக அந்த காரியங்கள் எல்லாம் கண்டறியப்பட்டு அவர்கள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அரசாங்கத்திற்கும் ஆண்டவர் ஆலோசனைகளையும் ஆண்டவரே அவர்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து நீ வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா பற்றாக்குறைகளும் ஆக்சிஜன், வெண்டிலேட்டர், மெடிசன், வேக்சினேஷன் மற்றும் ஆம்புலன்ஸ் போன்ற எல்லா காரியங்களும் ஆண்டவரே ஆஸ்பத்திரிகளில் பெட் போன்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை கிடைக்கத்தக்கதாக எல்லா பற்றாக்குறைகளையும் நீ நீக்கி ஆண்டவர் நிறைவை நீ கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏசப்பா இந்த நேரத்தில் உம்மிடத்தில் நாங்கள் கேட்க மறந்த எல்லா ஆத்தும சரியன்மைகளையும் அளவில்லாமல் எங்கள் ஒவ்வொருவரும் கொடுத்து இந்த நோய் நொடியிலிருந்து எங்களை, இந்த நோய் தொற்றிலிருந்து எங்களை காப்பாற்றி வழிநடத்த வேண்டுமா. உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் என்னைக்கு படைத்து ஆண்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். பரமளிக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய வேண்டிய ஆர்த்தி எங்களுத்தான் எங்கள் கடனாளர்களுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தரும். எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமைகளை ரட்சி. ராஜ்யம் வல்லமை மகிமை என்னைக்கு சுவாமி. ஆமென். தொடர்ந்து 98வது பாடலை நாம் பாடுவோம். வானாதி தாழ் காட்டும் நல்ல வாத்தி சுவிசேஷம் என்ற பாடலை பாடுகின்ற போது கடவுளுடைய ஊழியத்திற்கென்று நாம் காணிக்கை படைப்போம். கிறிஸ்துக்குள் பிரியமான விசுவாசத்தின் திருச்சபை விசுவாசிகளே, நம்முடைய ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்பட உங்களுடைய மாத காணிக்கைகளை மற்றுமாய் ஸ்தோத்திர காணிக்கைகளையும் ஊழியத்தை தாங்குகின்ற இந்த காணிக்கைகளையும் நீங்கள் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு கூட கடவுளுடைய ஊழியக்காரனாக நம்முடைய திருச்சபையின் போதகராக ஊழியக்காரனாக உங்களிடத்தில் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த விஷயமாக நம்முடைய முகாமை சங்கத்தால் உங்களை அணுகின்ற போது நீங்கள் இந்த காரியத்தில் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் கொடுத்து ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து ஆதரிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஆன்லைன் மூலமாக உங்களுடைய காணிக்கையை நீங்கள் அனுப்ப முடியும் என்றால் அந்த காரியத்தையும் நீங்கள் செய்யலாம். இப்படியாக கடவுளுடைய ஊழியத்தை உங்களுடைய பணத்தாலும் பொருளாலும் நீங்கள் தாங்குகின்ற போது கடவுள் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இதனை நம்முடைய திருச்சபையினுடைய பொருளாளர் திரு முத்து அண்ணன் அவர்களுடைய ஒரு ஆலோசனையின் பேரிலே, அவருடைய வேண்டுகோளின் பேரிலே இந்த காரியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏனென்றால் நாம் கொடுக்கின்ற காணிக்கையின் மூலமாக நம்முடைய ஊழியமும் வளர்கிறது. ஊழியக்காரருடைய தேவைகளும் அவருடைய குடும்பத்தின் தேவைகளும் சந்திக்கப்படும். ஆகவே இதனை மனதிலே நீங்கள் கொண்டு இந்த காரியத்திற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து ஜபத்தோடு இந்த காரியத்தில் நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 98வது பாடலை பாடுகின்ற போது கடவுளுடைய ஊழியத்திற்கென்று நாம் வீடுகளிலேயே நம்முடைய காணிக்கையை நாம் சேகரிப்போம். வானாதி தாழ் காட்டும் நல்ல வாத்தி சுவிசேஷம், வானாதி தாழ் காட்டும் கோனாதி இயேசு கிறிஸ்து மொழிந்ததோ, கோனாதி இயேசு கிறிஸ்து மொழிந்ததோ, கோதில்லா நீதி நிறைந்த சுவிசேஷம், வானாதி தாழ் காட்டும் நல்ல வாத்தி சுவிசேஷம், வானாதி தாழ் காட்டும் ஆதி ஒளித்தோன நல்ல அறிவு மிக காண
சத்திய நீதியின் மேற்பூண அதை நீ நிலத்தோர் போன ஜாதிகளான சகல மனிதரும் ஜாதிகளான சகல மனிதரும் சத்தியமாறை என்றும் துத்தியம் புரியவும் வானாதி தாழ் காட்டும் நல்ல வாதி சுவிசேஷ வானாதி தாழ் காட்டும் அன்பு நிறைந்திடவோ கெட்ட ஆசை குறைந்திடவோ மோட்ச எண்ணம் சிறந்திடவோ பாவ இருள்கள் மறைந்திடவோ முன்பு நடந்த முரட்டாட்டத்தை விட்டு முன்பு நடந்த முரட்டாட்டத்தை விட்டு முற்றிலும் நற்குண சுத்தம் பெருக்கவும் வானாதி தாழ் காட்டும் நல்ல வாதி சுவிசேஷ வானாதி நாள் காட்டும். நாலாவது ஸ்டான்ஸா. காரிருள் நீங்கிடவோ பாவ கயிறு பின்வாங்கிடவோ நித்திய ஒளி ஓங்கிடவோ சத்திய பிரபல்யம் தூங்கிடவோ தாரணியில் உள்ள சர்வ மனிதரும் தாரணியில் உள்ள சர்வ மனிதரும் சத்திய பிதா எனும் வஸ்துவை சேரவும் வானாதி தாழ் காட்டும் நல்ல வாதி சுவிசேஷ வானாதி தாழ் காட்டும். படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஜெபிப்போம். சர்வத்துக்கும் வல்ல நித்திய கடவுளே, அப்படி சன்னிதானத்திலே நாங்கள் ஏறெடுத்திருக்கின்ற வீடுகளிலேயே நாங்கள் சேகரித்திருக்கின்ற எங்களுடைய எளிய காணிக்கையை பிரியமாய் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து இவைகள் உடைய ஊழியத்திற்கென்று பிரயோஜனப்படும்படி கிருபை செய்துள்ளோம். கர்த்தாவே, எங்களையே ஜீவபலிகளாக உடைய பாதத்திலே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். இந்த காணொலி மூலமாக உம்மை ஆராதித்து தொழுது கொள்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாகவும் பேர் பேராகவும் குடும்பம் குடும்பமாக நீர் ஆசீர்வதித்து எந்த நோய் தொற்றும் அவர்களை அணுகாதபடிக்கு நீர் வேலையடைத்து பாதுகாத்து வழிநடத்தல் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்வாதாரங்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த COVID-19 பேண்டமிக் மூலமாக எத்தனையோ மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே கர்த்தாவை பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி ஒவ்வொருவரையும் நீர் அவருடைய தேவைகளை எல்லாம் நீர் சந்தித்து ஆசீர்வதித்து வழிநடத்தல் ஜெபிக்கிறோம். இவைகளையும் இடத்துல கேட்க மறந்த எல்லா ஆத்ம சரீரங்களையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இடத்துல வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பதினோராவது பாடலை பாடுவோம். கர்த்தரே தற்காரும் ஆசீர்வாதம் தாரும் எங்கள் மேலும் முக
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பான ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சகல நோய் தொற்றுகளுக்கும் விலக்கி காப்பாராக. ஆமென்.